ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். உங்களை மோட்டிவேஷ்னல் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். என்ன மோட்டிவேஷ்னல் பண்ணுறது உங்களுடைய கமெண்ட் அண்ட் லைக் தான். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், இல்லை வீட்டிலே இருந்து வேலை செய்கிறவங்களாம் யாராக வேணா இருக்கட்டும், லேடிஸ் மேக்ஸிமம் எங்கே ஸ்டக் ஆகுறாங்க பார்த்திங்கன்னா, நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் இதில் பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டக் ஆகிற விஷயமே இந்த டெலிவிஷன் தான். அதாவது டிவி, மொபைலு, டேபு, சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போது. இதில் பார்த்திங்கன்னா பாதி டைம் சீரியல்லே போயிடுது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சீரியல் போட்டு விட்டுட்டே ஸ்டிச் பண்ணுவாங்க, இல்லை எதனா மூவி போட்டு விட்டுட்டு அதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. இல்லை எதனா ஒரு வேலை, இவ்வளோ நேரம் நம்ம வேலை செஞ்சோம், இவ்வளோ நேரம் நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம், இவ்வளோ நேரம் நம்ம ஒரு வீட்டு வேலை செஞ்சோம், கொஞ்ச நேரம் நம்ம மொபைல் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம மொபைல் பார்க்குறதுல உட்காருவோம். அந்த கொஞ்ச நேரம் 1 ஹவர் ஆகிடும். அந்த 1 ஹவரில் நம்ம எவ்வளோ வேலை செய்யலாம் தெரியுமா? ஆனால் அந்த 1 ஹவரை நம்ம அப்படியே லேசியாக விட்டுருவோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இந்த மொபைல் நோன்றதை நம்ம விட்டுட்டாலே நம்மளுக்கு டைம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். மொபைலால் மட்டும்தான் டைம் வேஸ்ட் ஆகுதா, மொபைல் நோன்றதுனால மட்டும்தானா, மற்றதெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ மொபைல் இல்லாமல் யாருமே கிடையாது. ஒரு ஸ்கூல் பசங்க கூட கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்காங்க. ஸோ மொபைல் ஒரு அத்தியாவசிய பொருளாக போயிடுச்சு. அந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்மளுடைய தேவைக்கு தான் மொபைலுக்கு நம்ம அடிக்டட் ஆகக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி இப்போ நம்ம பேசக்கூடாது. என்ன சொல்கிறேன்னா, சும்மா இருக்கமே ஒரு ஃபோன் போட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம், சும்மா இருக்கமே நம்ம ஒரு ரிலேஷன்கிட்ட பேசுவோம், ஒரு 10 நிமிஷம் பேசலாம், இல்லை ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேசலாம் நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் அதுவே 1 ஹவர் ஆகும். ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பேசுகிறதே ஒரு வேலையாக வச்சிட்ருப்பாங்க. ஃபோன் பேசிகிட்டே இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் மார்னிங் ஒரு 1/2 ஹவர் பேசுகிறீங்க, ஈவினிங் ஒரு 1/2 ஹவர் பேசுகிறீங்க, நைட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் பேசுகிறீங்கன்னா வீக்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? 12 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் ஒரு நாள், அந்த 1 வீக்கில் ஒரு நாள் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. அந்த ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ வேலை செய்யலாம்? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான, அதாவது நீங்கள் பர்சனலாக நீங்கள் வேலை தான் செய்யணும், அதாவது டைலரிங்கு அது இதுன்னெலாம் நான் சொல்ல விரும்பலை. உங்கள் வீட்டு வேலைகளே வச்சுக்கோங்க, இல்லை பர்சனலாக உங்களை செல்ஃப் ரூம் பண்ணுறது கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எவ்வளவோ வேலை செய்யலாம். நம்ம ஒரு விஷயத்தில் முன் கால் வச்சுட்டோம், நம்ம இந்த விஷயம் பண்ணணும், அது நம்மளுடைய பர்சனல் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சில பேருடைய ஹாபி பார்த்திங்கன்னா வீட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. என்னுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, நான் அவங்க வீட்டுக்கு போனாலே பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப்லாம் எதுவும் போல், ஃபுல்லாக ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க வீட்டுக்கு போனாலே நான் பிரம்மாண்டமாக பார்க்குற ஒரு விஷயம், அவங்க வீடை அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ஃபுல் டைம் ஒர்க்கே அவங்க வீடை க்ளீனாக வச்சுக்கிறது தான். ஸோ இது கூட ஒரு ஹாபி தான் அது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணணுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். என்ன மேடம், காலையிலேருந்து வேலை செய்கிறோம், மத்தியானம் வரைக்கும் வேலை செய்கிறோம், கொஞ்ச நேரம் நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா? அதுதான் எங்கள் மொபைல் பார்க்குறது தான் எங்களுக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகுது, ரிலேஷன்கிட்ட பேசுகிறது தான் மைண்டு ஃப்ரீ ஆகுது, அதையே தப்பாக சொல்கிறீங்களே அப்படின்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி தான் நான் பேசி மொபைலில் பார்த்து பாதி, இப்போ எனக்கு 34 இயர்ஸ் ஆகுது. 34ல் ஒரு 24 விட்டுருங்க, நம்ம வீட்டில் இருந்தோம். மீதி 10 இயர்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஃபுல்லாகவே நான் 10 இயர்ஸும் வேஸ்ட் பண்ணேன்னு தான் நான் இப்போ நினைக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் ஒரு 10 இயர்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, இனிமேல் நம்ம எவ்வளோ நாள் இருப்போன்னு தெரியாது. இருந்த நாளில் நம்ம எப்படி இருந்திருக்கோன்றதை மட்டும் தான் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத போன காலத்தை வச்சு தானே நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்னுடைய லைஃப்பில் நான் என்ன மிஸ் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தா சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன மேடம் எப்போ பார்த்தாலும் எல்லோரையும் வேலை செய்ய சொல்கிறீங்கன்னு மட்டும் கேட்டுறாதீங்க.
பெண்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு சின்ன கைத்தொழில் கண்டிப்பாக இருக்கணும். கைத்தொழில் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் வந்து ஹஸ்பண்ட் நிறையா சம்பாதிச்சாலும், இல்லை அப்பா அம்மா வந்து வசதியாக இருந்தாலும், இல்லை நீங்களே வந்து எனக்கு ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, எனக்கு தேவை இல்லை, அதாவது தேவை அப்படி அப்படி சொல்கிறேன், தேவை அப்படி சொல்லலை, தேவை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்களுடைய சொந்த வருமானம் தான் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து நல்ல விஷயம். அதுக்காக நான் வந்து எல்லாரையுமே நான் குறை சொல்ல விரும்பலை. ஒரு சில பேர் இன்னும் கூட வந்து இப்போ ஒரு ஹஸ்பண்ட் கையில் ஒரு ஃபேமிலிக்காக கூட இருக்கட்டும், ஒரு 1000 கேட்குறாங்க, இந்த மாதிரி வீட்டு செலவுக்கு எனக்கு ஒரு 1000 தேவைப்படுது. அந்த 1000 நீங்கள் ஹஸ்பண்ட்டை கணக்கு சொல்லியே ஆகணும். இது மாதிரி வாங்கினேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், நீங்கள் கணக்கு சொல்லியே ஆகணும். இல்லையா, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு 5000 கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, இந்த மாதத்துக்கு வந்து இதை பண்ணுங்கள், இல்லை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அவங்க கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, அதை மீறி நீங்கள் ஒரு 500 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டீங்க. 5000 கொடுத்தாரு, நீங்கள் ஒரு 5500 பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க. அதுக்கு அவங்க பார்க்குற ஒரு பார்வையும் அவங்க கேட்குற ஒரு கேள்வியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து அதை தான் அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா? அவங்களுடைய நேம் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்களும் சரி, அவங்க ஃபேமிலியும் சரி என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான். ஸோ நான் நேம் சொன்னேன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஸோ நான் நேம் சொல்ல விரும்பலை. என்னென்னா இப்போ சப்போஸ் வந்து ரொம்ப வேணாம், ஒரு 5000 ருபீஸ் உங்களால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக உங்களால் சம்பாதிக்க முடியும், வீட்டில் இருந்தே உங்களால் சம்பாதிக்க முடியும், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களால் சம்பாதிக்க முடியும் வச்சுக்கோங்க. 500 தானேங்க, நான் தரேன் விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல வந்து உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுடைய மரியாதையே வேறு லெவலில் இருக்கும். என்ன தான் பணக்காரங்களாக இருந்தாலும் எதுனா ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 2000 3000 கூட வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் வர காலங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து போகும். ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த மாதிரி எதுனா ஒரு சுச்சுவேஷன் வர டைமில், இந்தாங்க என்கிட்ட இருக்குது, என்னுடைய காசு இது, நான் சம்பாதிச்ச காசு, நீங்கள் வச்சுக்கோங்க, இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். அதில் வர சந்தோஷமும் வேறு. எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், ஏன் வந்து நான் வந்து சுயமாக நம்ம சம்பாதிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் மொபைல் நோண்டிகிட்டே இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு மொபைல் பார்க்குறீங்க, இல்லை ஒரு வாட்ச் பார்க்குறீங்க, இல்லை ஒரு இயரிங் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட்டை போயிட்டு இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் மேஸ் அப்படின்னு அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வந்து நம்ம பெற்றவங்கள எதிர்பார்த்தோம், லேடிஸ் சொல்கிறேன் நான். ஆஃப்டர் மேரேஜும் வந்து நம்ம அதையே தான் நம்ம ரொட்டீன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, எனக்கு இது நம்மளுக்கு தேவைப்படுதா, ஓகே ஆர்டர் போட்டுக்குங்க, இது எனக்கு தேவைப்படுது, சரி போய் வாங்கிக்கலாம். யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அட்லீஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு இருந்தது வச்சுக்கோங்களேன், யாருக்காவது நம்ம மூலயமா இப்போது ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 கேட்குறாங்க வச்சுக்கோங்க, அதை கூட எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 500 கேட்குறாங்க, அப்படிலாம் நம்ம போய் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம காசை தைரியமாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள் ஒரு சுயதொழில்ன்றது. உங்களுக்கு தேவையான பொருள்லேருந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவுற வரைக்குமே அது உங்கள் காசாக இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய ஃப்ரீடமு. இல்லைனா வந்து ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஹஸ்பண்ட் கையை போய் எதிர்பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். டிஃப்ரெண்ட்டை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. டைலரிங்குன்னு கிடையாது, நிறைய வந்து இப்போது வீட்டில் இருந்தே வேலை செய்கிற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணுங்கள். யூடியூப்லேயே போட்டிருக்காங்க, லேடிஸ் வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்து ஏதாவது வேலைகள் செய்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, என்னுடைய ஓன் சிஸ்டரும் சரி இந்த வேலை செஞ்சாங்க, இப்போ செய்யலை, செஞ்சாங்க, அதில் சக்ஸஸாகவே போயிட்டு இருந்தது. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீட்டுக்கு தேவையான பொருள் சொல்லுவாங்கள்ல, மளிகை சாமான், மிளகு, சீரகம், நாட்டு சர்க்கரை, இல்லை வந்து வீட்டிலையே ஏதாவது சாம்பார் பொடி, இட்லி பொடி, தனியா பொடி, இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் அரைச்சி
கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து குவான்டிட்டி வந்து நம்ம கம்மியாக வாங்கணும். கம்மியாக வாங்கி அரைச்சி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு முதலீடு வந்து அதிகமாக தேவைப்படாது. முதலீடு வந்து நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 2லேருந்து ஒரு 3000 ரூபாவே அதிகம்தான். இந்த அளவுக்கு நீங்கள் முதலீடு போட்டாலே போதும். ஸோ கண்டிப்பாக வந்து அதில் ஒரு அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். இப்போ ரீசன்ட் டைம் பார்த்திங்கன்னா யாருமே கடைக்கு போய் வாங்குறத வந்து விரும்புறது கிடையாது. சும்மா ஒரு ஆர்ட்ரு போட்டோமா, எப்போ வந்து அது நேம் எனக்கு அந்த ஆப் நேம் எனக்கு சரியாக தெரியல. ஜெப்டோவோ ஏதோ ஒரு ஆப்புன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜொமேட்டோன்னு நினைக்கிறேன். ஜொமேட்டோவா ஜெப்டோவா தெரியல எனக்கு. 10 மினிட்ஸ் தாங்க. ஒரு பால் பேக்கெட் ஆர்டர் பண்ணால் கூட வீட்டுக்கு வந்துடுது. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என் வீட்டு வெளியவே ஒரு பெட்டி கடை இருக்குது. அவங்களாம் எங்கே போவாங்க? இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணிட்டோன்னா நம்மள மாதிரி வந்து ரீட்டெயில்ஸ் வாங்குகிறோம் அப்படின்றத வச்சு தானே நம்ம அவங்க கடை வச்சுருக்காங்க. அவங்களாம் எங்கே போவாங்க? ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும், இது மாதிரி சாம்பார் பொடி, ரசப்பொடி, தனியா பொடி, மிளகு, சீரகம், அதாவது நம்ம ஒரு 10 to 20 டேஸ் வந்து அந்த பொருளை நம்ம வச்சுருந்தாலும் அது கெடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்கி வைக்கிறீங்க, சடனாக வந்து உங்களுக்கு சேல் ஆகலை, ஆனால் அந்த பொருள் நல்லா இருக்கணும். அந்த மாதிரியான பொருள் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கணும். அதை விட்டுட்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் இறங்குனீங்கன்னா 1 நாள் 2 நாள் நல்லாயிருக்கும். அதுக்கு மேற்பட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதுவே வந்து யூஸ் பண்ணுற பொருளாக, லாங் டைம் யூஸ் பண்ணுற பொருளாக வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி சேல் ஆகலைனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு 1 வீக்கில் மறுபடியும் அவங்க கேட்பாங்க. உங்களுக்கு அந்த பொருள் கெட்டு போகாது. ஸோ எனக்கு வந்து டைலரிங்க்கு அப்புறமா தெரிஞ்ச ஒரு வீட்டிலருந்து செய்யக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வீட்டு உபயோக மளிகை சாமான் பொருள் வந்து சேல் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக நான் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் வீடு வீடாக நான் போகணுமா, வீட்டுக்கு வீடாக தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ தான் வந்து எல்லாமே வந்து மொபைலில் ஆகிடுச்சில்ல. இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மொபைலில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்குறோம். நம்மளுக்காக ஒரு விஷயம், நம்ம வந்து முன்னேறதுக்காக ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாதுல்ல. வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் குரூப்பில் போட்டு விடலாம், இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து எவ்ரிடே வைக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 கிராம் சீரகம் வந்து 45ஓ 48ஓ அந்த மாதிரி விற்குது. நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி இப்போ 1 kg அந்த மாதிரி வாங்கி நீங்களாகவே ஒரு கவர் போட்டு பேக் பண்ணி சேல் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லாபமும் வரும். இப்போ 45 ருபீஸ் விற்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு 44 ருபீஸ், ஒரு 1 ரூபி கம்மி பண்ணி விற்றிங்கன்னா உங்களுக்கும் வந்து வாங்குகிறவங்களும் வந்து கொஞ்சம் வாங்குவாங்க, உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் வந்து அவங்க சப்போஸ் வாங்கவே இல்லை, நீங்கள் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு 3000 ரூபாய் கொடுத்து நீங்கள் இந்த பொருளுங்கள்லாம் வாங்கி ட்ரை பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், யாருமே வாங்கலைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற பொருள் நம்ம வீட்டுக்கே தேவைப்படும். அப்படியே வச்சு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு 1 கிலோ சீரகமும் நானே யூஸ் பண்ணுறதா அப்படின்னு மட்டும் எனக்கு கமெண்ட்டில் கேட்டுறாதீங்க. நம்மனா வந்து இப்போ நம்மளை சுற்றி ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு 4-5 பேர், அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது நஷ்டமாகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி வீட்டில் இருந்து வேறு எதனா வேலை உங்களுக்கு வேணும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் சொல்லித்தரேன். இப்போ ரீசன்ட் டைம் பார்த்திங்கன்னா என்னால் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போட முடியல. ஏன்னா வந்து வீட்டில் செம்ம வேலை போயிட்டுருக்கு. குட்டி பையன் இருக்கா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவனையும் மேய்க்கிறது, வீட்டு வேலையும் பார்க்குறது, வீடியோஸும் எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, பையனை ஸ்கூலில் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, டியூஷனில் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு கல்யாண வேலையில் இப்போ நம்ம ரிலேட்டிவாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது ஒருத்தவங்க வெட்டிங் வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு மாதிரி பரன்னு இருப்பாங்க. எனக்கு வந்து வருஷம் 365 நாளும் அப்படி தான் இருக்குது. அது ஏன் எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமே அப்படி தானான்றது எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோ வேலை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பையன் வந்து ஜூனில் ஸ்கூல் சேர்க்கலான்னு இருக்கேன், சேர்த்துட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ
நம்மளுடைய சேனலில் ரெகுலராக ஸ்டிச்சிங் வீடியோவும் அப்லோட் ஆக போகுது. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். ரெகுலராக நான் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.